திருவாதிரை களி அது வந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு கொடுத்துருக்கேன். அதை எப்படி இப்போ திருப்பி உங்ககிட்ட ரீச் பண்ணுறதுன்னு தெரியாததால் இப்படி நான் கொடுக்குறேன். அதாவது திருவாதிரை களிக்கும் சேந்தனாருக்கும் தொடர்பு இருக்குது. சேந்தனாருக்கும் கண்டராதித்தருக்கும் தொடர்பு இருக்குது. அதே போல் சேந்தனாருக்கும் பட்டினத்தாருக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இவ்வளவு தொடர்புகள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கும் போது, டைம் கிடைக்கும்போது கேட்கும் பொழுது உங்களுக்கு அப்படியே மனசில் பதியும். அப்போ நான் பட்டினத்தாரோட வாழ்க்கை வரலாறையும் நான் லிங்காக கொடுக்குறேன். அதுபோல் இந்த திருவாதிரை களி வந்த வரலாறு அப்படிங்கிறதையும் லிங்க்கு கொடுக்குறேன். கமெண்ட் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். நீங்கள் அதை தட்டி நேரம் கிடைக்கும் பொழுது கேளுங்க. உங்கள் வீட்டு பெரியவங்ககிட்டையும் கேட்க வைங்க. ஆருத்ரா தரிசன நாள் இந்த திருவாதிரை நோம்பிங்கிறது நம்ம ஒவ்வொருவரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம சிவாய.